இப்போ பார்த்தீங்கன்னா டி பிளாக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 100% என்சிஆர்டி லைன் பை லைன். இப்போ பார்த்தீங்கன்னா விச் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா அடுத்தது ஆக்சிடைஸ் பண்ணோம், இட்ஸ் கெஸ் ரெடியூஸ்ட், அதனால் இதுவே ரெடியூஸ் ஆகிக்கும், அடுத்தது ஆக்சிடைஸ் பண்ணோம். அடுத்தது ஆக்சிடைஸ் பண்ணோன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு இது அதிகமாக கெயின் பண்ணணும், அப்போ தான் இது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசன் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Mn3+, இப்போ Mn3+க்கு போடுவோம். Mn3+க்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனதுக்கப்புறமா ஆக்சிஜன் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க 3+ன்ட்டு. ஸோ 3 எலக்ட்ரான் நம்ம எடுத்துருவோம், 3d4. நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரான் கெயின் பண்ணணும், அப்போ தான் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. இப்போ Mn3+ல் 3d4ன்னு இருக்குது, 3d5 ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் ரொம்ப ஸ்டேபிள். அப்போனா இது வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் தான் அது கெயின் பண்ணால் டக்குன்ட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிஜன் மாறிடும். ஸோ இதை வச்சுருப்போம். இப்போ மீதி 3 ஆப்ஷன் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா Fe3+, 4:3d6, 3 எலக்ட்ரான் எடுத்தோன்னா 3d5, இது ஆல்ரெடி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரான் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது அன்ஸ்டேபிளாக மாறிடும். ஸோ இது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிஜன் ஏஜென்ட்டாக இருக்கவே முடியாது. ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ Ti3+ல் பார்த்தீங்கன்னா 4:3d2, 3 எலக்ட்ரான் எடுத்தோன்னா 3d1, இது ஆக்சிடைசேஷன் நம்ம கெய்னிங்னு சொன்னோம். இது ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணால் தான் இது வந்துட்டு ஸ்டேபிளாக மாறும். இது கெயின் பண்ணால் ஸ்டேபிளாக மாற முடியாது. ஏன்னா 3d2, 3d3 அதெல்லாம் ஸ்டேபிளே கிடையாது. ஸோ இது லூஸ் பண்ணாதான், அப்போனா இது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். அவங்க கேட்குற ஆக்சிஜன் நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம். Ti3+. இப்போ பார்த்தீங்கன்னா Cr3+, 4:1 3d5. ஸோ 3 எலக்ட்ரான் எடுத்தோம்னா 3d3 வந்துடும். இந்த 3d3 வந்துட்டு ஸ்டேபிள் டியூ டு ஆஃப் ஃபீல்ட் T2g ஆர்பிட்டால்ஸ். இப்போ நாங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள், EG அந்த 5d ஆர்பிட்டால்ஸ் வந்து 2 பிரியும், EG T2gயில் 3 எலக்ட்ரான் அது ஆஃப் ஃபீல்ட் ஸ்டேபிளாக மாறிடும். ஸோ நம்ம இதுவும் எடுத்துடலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு Mn3+ தான் ஒரு ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக Mn3+ அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன்னா அது ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆன உடனே 3d5 மாறிடும், ரொம்ப ஸ்டேபிள். ஸோ ஸ்டேபிள்னால ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. டி பிளாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட், 100%. என்சிஆர்டி லைன் பை லைன் படித்தாலே இந்த லெசன் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். கெமிஸ்ட்ரினாலே என்சிஆர்டி JEEக்கு படித்தாலே போதும் மெயின்ஸுக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸி தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம்.